கோயில் என்பது வியாபார ஸ்தலம் அல்ல, அது முழுக்க முழுக்க ஆன்மீக ஸ்தலம். உலகமயமாதல் வந்த பிறகு எங்கே பார்த்தாலும் வியாபாரமயமாக ஆயிடுச்சு. நிலம் வியாபாரமயமாகிடுச்சு. இப்போ உதாரணத்துக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிலத்தை பார்த்தாங்கன்னா, இந்த இடத்துல வீடு கட்டலாம், இந்த இடத்துல விவசாயம் பண்ணலாம், இந்த இடத்துல மரம் நடலாம்னு நினப்பாங்க. ஆனால் இப்போதைக்கு எப்படி நிலமை மாறிடுச்சுன்னா, இந்த இடத்த வாங்கி போட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு விற்றோன்னா நல்ல விலைக்கு விற்றுடலாம். நிலத்தை பணமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லாத்தையும் தான். அதே மாதிரி ஆன்மீகத்தையும் பணமாக்கிட்டோம். தர்ம சிந்தனை அந்த காலத்தில் இருந்தது. வீட்டுக்கு முன்னாடி திண்ணை வச்சு கட்டினது, தர்ம சத்திரம் கட்டினது, சத்தம் கட்டி விடுறது, ஒரு ஃப்ரீ லாட்ஜ் மாதிரி எல்லாருக்கும் இலவசமாக அன்னதானம் போட்டது, அது மாதிரி விஷயங்கள் இருந்தது. இப்பயும் அது மாதிரி விஷயங்கள் இருக்குது, ஆனால் குறைஞ்சிருச்சு. ஆனால் அந்த காலத்தில் அது அதிகமாக இருந்தது. இப்போ என்ன விஷயம்னா, கோயிலுங்கிறது ஒரு ஆன்மீக ஸ்தலம். அந்த இடத்துல ஆன்மீகமும் பக்தியும் தான் மேலோங்கி இருக்கணும். வியாபாரம் இல்லாமல் இருக்கணும். அப்படி இல்லைன்னா மிக குறைவாக இருக்கணும். அந்த இடத்துல வியாபார நோக்கம் குறைவு தான் இருக்கணும். ஏன்னா அது பக்தி ஸ்தலம். அதுதான் அங்கே அதிகமாக இருக்கணும். இறைவனுக்கு முன்னாடி விஐபி, பணம் உள்ளவன் பணம் இல்லாதவங்கிற ஒரு வேறுபாடு இருக்கக்கூடாது. பணம் அதிகமாக உள்ளவங்க கட்டி இறைவனை அதாவது இறை சிலைக்கு முன்னாடி வழிபாடு பண்ணுறது, பணம் இல்லைன்னா எட்டேந்து வழிபாடு பண்ணுறது, இது ஒரு ஏற்றத்தாழ்வாக இருக்குது. இதை ஒழிச்சிட்டு ஒரே டிக்கெட்டு அப்படின்னா இலவசமாக இருக்கணும். இறைவனுக்கு முன்னாடி இலவச தரிசனம் தான். அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தது. அதை கொண்டு வர முடியும். ஒரே தரிசனம் வழங்கணும். அதுக்கு நாம் சில முயற்சிகளை மேற்கொள்ளணும்.